கத்திரிக்காய் மாங்காய் சாம்பாருங்க. கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன். துவரம் பருப்பு கழுவிக்கலாம். பருப்பு கழுவியாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணோம்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளேயே பருப்பு ஊறிடும். ஊற வச்சு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். நம்மளுக்கு ஆல்ரெடி கேஸ் பிரச்சனை இருக்குது. நம்ம செடியில் பறிச்சது ஃப்ரெஷ்ஷாக. 2 தக்காளி தான் போடுறேன். 150 கிராம் பருப்புக்கு 2 தக்காளி போடுறேன். பாருங்க, 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி போட்டிருக்கோம் நம்ம. இப்போ 2 வெங்காயமும் அதையும் கொஞ்சம் நீட்டாகவே நான் கட் பண்ணி போட்டுக்கலாம். துவரம் பருப்பு தானே போட்டிருக்கோம், அது வேகிறதுக்கும் இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துடும். நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி தான்ப்பா வைப்போம் சாம்பார். வெங்காயம் தக்காளியை நான் எண்ணெயில் வதக்கிட்டும் வைப்பாங்க. ஆனால் நாங்கள் சின்னதுலேருந்து எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எல்லாம் இப்படி தான் வச்சுருக்காங்க சாம்பார். பாருங்க, ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இந்த பூண்டை போட்டுக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர் ஆவி வந்த பிறகு விசில் போடுங்க. கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு முத்தாத காய், அப்படி பிஞ்சு காய். இந்த காம்பு இறங்கியே வரல பாருங்கள், நல்ல பிஞ்சு காய். இந்த காயெல்லாம் வந்து டக்குன்னு வெந்துடும், அது சாம்பாரில் குடஞ்சிரும். அதில் நம்ம இப்படி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக வரும். சீக்கிரத்தில் நம்ம எவ்வளோ சாம்பார் கொதிச்சாலும் கரையாது. கத்திரிக்காய் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா பெரிய பெரிய பீஸாக. நல்லா கரைஞ்சி போச்சுன்னா கத்திரிக்காய் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணிங்க. நல்ல பெரிய பெரிய பீஸாக கத்திரிக்காவை நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி பாருங்க சட்டியில் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் சாம்பார் வந்து சட்டியில் வச்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதில் இயற்கையாகவே ஒரு நெய் வாசனை வரும் பாருங்க. இந்த மாதிரி சட்டியில் வச்சுருமா கத்திரிக்காய் சாம்பார். கத்திரிக்காவை போட்டாச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டேன். தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இதில் எதுவுமே தனித்தனியாக போட தேவையில்ல. எல்லாமே நான் கரெக்டாக போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எல்லா குழம்புக்கும், கறி குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, எல்லாத்துக்குமே இந்த ஒரு மிளகாத்தூள் தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பு இதிலே போட்டுருக்கேன். இப்போ காய் வேகட்டும். நம்ம பருப்பும் வெந்துருச்சு, விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அதை கரைஞ்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதை பாருங்க, கத்திரிக்காய் உடையிறதுக்கு முன்னாடியே சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பை. சும்மா 2 கொதி வந்தது, அதுக்குள்ளே சிம்மில் வச்சாச்சு. பாருங்க, பருப்பு வெந்து கடைஞ்சாச்சு. பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, கத்திரிக்காய் முழுசு முழுசாக இருக்குது. இதே நம்ம மெலிசாக போட்டு நேரம் குழஞ்சு போயிருக்கும் அந்த கத்திரிக்காய். இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இதை பாருங்க, ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம புளி ஊற்ற மாட்டோம். புளி ஊற்றாமல் வெறும் மாங்காய் மட்டும்தான் போடுவோம் இந்த சாம்பாருக்கு. ஆனால் இதோட புளிப்பே அந்த குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பு ஊற்றி பருப்பு ஊற்றி குழம்பு கொதிக்குது. இப்போ நான் மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க, குழஞ்சிரும். ரொம்ப புளிப்பு வந்துடும் சாம்பார். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கட் பண்ணதை இதில் போட்டுக்கலாம். மாங்காய் கரையக்கூடாது, ஆனால் வெந்தும் இருக்கணும். எப்படின்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். மாங்காய் கரைஞ்சிட்டா புளிப்பு அதிகமாகிடும் பாருங்க. மாங்காய் வெந்து இந்த ஓரம் லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த தோல்லேருந்து இந்த மாங்காய் லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக வெடிக்க ஆரம்பித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இது இன்னும் கொதிக்க விட்டோம்னா மாங்காய் ஃபுல்லாக கரைஞ்சிரும், ரொம்ப புளிப்பாயிடும் சாம்பார். நம்ம புளி ஊற்றாமலே அவ்வளோ புளிப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
ஆஃப் பண்ணி விட்டுடலாம் சாம்பாரை. பாருங்க எப்படி இருக்குது சாம்பார். கத்திரிக்காயும் முழுசாக இருக்கு பாருங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. தாளிச்சிக்கலாம் சாம்பார். பாருங்க தாளி போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சின்ட்டுருக்கு. அதுலேயே ஒரு 4 அப்பளத்தை பொரிச்சு எடுத்துப்போம். தனியாக கடாய் வச்சு அப்பளம் பொரிச்சோன்னு வச்சுங்களேன், ஒரு பாத்திரமும் அழுக்காகும், எண்ணெயும் எக்ஸ்ட்ரா ஆகும். அந்தமாரி எண்ணெயை திரும்ப சூடு பண்ணி திரும்ப எடுத்து வைக்கணும். சாம்பார் தாளிக்கிற எண்ணெயிலேயே அந்த அப்பளத்தை வறுத்துக்கிட்டோம்னா, வறுத்துட்டு மீதி இருக்கிற எண்ணெயில் சாம்பார் தாளித்து கொட்டிடலாம். நம்மளுக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. அப்பளம் பொரிச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவில், ஸ்டீல் டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. கவரில் கட்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எதனா டப்பா இருந்தால் அதில் போட்டு பொரிச்சு வச்சுங்க. இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குது. கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 வெந்தயம் வாசனைக்கு. கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போடலன்னு கேட்காதீங்க. பெருங்காயம் வந்து நம்ம மிளகாத்தூள்லேயே போட்டு அரைச்சிருவேன் நான். தனியாக போட தேவையில்ல. பெருங்காயம் மிளகாத்தூளில் இருக்கும். வெங்காயம் நல்லா சவக்க விடுங்க. தாளிப்புக்கு தாளித்து கொட்டினோம்னா நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா செவந்துச்சுன்னா. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரில் கொட்டிக்கலாம். சாம்பாரில் கொட்டிட்டு உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த தாளிப்பு வாசனை வெளியே போகக்கூடாது. மூடிட்டு 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரே 1 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க கத்திரிக்காய் மாங்காய் ஏதாவது உடஞ்சிருக்கா பாருங்கள். எல்லாம் முழுசாக இருக்கு பாருங்கள். அப்படியே கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார்னால் இப்படி தாங்க இருக்கணும். எல்லாமே முழுசாக இருக்கணும். எதுவுமே கரையக்கூடாது. அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாம்பார். இப்போ நான் வச்ச மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுவோங்க. கமெண்ட் பண்ணுங்கப்பா. நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்படி தான் வைப்போம் நம்ம ஊர் சைடில். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். பாய்.